ஓகேண்ணா. செட் எக்ஸாம்னா என்ன அப்படின்னா, ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா? இப்போ வந்து நான் இது வந்து சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாமுக்கு முன்னாடி இருந்து இந்த செட் எக்ஸாம் தான் இருந்தது. எப்படின்னா இது வந்து தமிழ்நாடுல மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள் ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துறது. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க ஓகேங்களா? எதுக்குன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த ஜாபுக்கு ஓகேங்களா? காலேஜில் வந்து நீங்கள் வந்து டியூட்டராக ஒர்க் பண்ணலாம். ஸோ வந்து இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். நெட் செட் யூஜிசி நெட் எக்ஸாம்லாம் எதுக்கு அப்படின்னா, சில இடத்துல வந்துட்டு இன்டர்வியூவில் வந்துட்டு பிஹெச்டி எம்ஃபில் இல்லாமல் நீங்கள் செட்டோ நெட்டோ கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து அங்கே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது ஓகேங்களா? ஸோ அந்த வருஷம் யூஜிசியில் வந்து என்னென்ன நார்ம்ஸ் படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த நார்ம்ஸில் வந்து செட் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணவங்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்களும் வந்து எலிஜிபிள். ஸோ அதனால தான் இந்த செட் எக்ஸாம் வந்துடுவாங்க. லாஸ்ட்டாக இந்த எக்ஸாம் வந்து ஒரு 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 5 வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட் பேட்சில் வந்து டிஸ்கிரிப்டிவில் தான் எழுதுனாங்க ஓகேங்களா? எப்படின்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மாதிரி இருக்கும். கொஷின் ஆன்சர் மாதிரி இருக்கும் ஓகேங்களா? கொஷின் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் தான். நம்ம ஆஸ் யூஷுவல் சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் மாதிரி இதுவும் வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து நிறைய பேர் பாஸ் ஆகலாம். ஸோ அதனால் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. சிஎஸ்ஆர் நெட்டு மாதிரி நமக்கு அதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை, நீங்கள் எடுத்த ஸ்கோர் அப்படியே வரும். ஸோ பாஸ் ஆகலாம் நிறைய பேர். அதோட ரொம்ப வருஷம் கழிச்சு வருது. நிறைய பேர் இப்போ வந்து இத்தனை வருஷத்தில் நிறைய பேர் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க ஓகேங்களா? இப்போ 5 வருஷமாக எம்எஸ்சி முடித்தவங்கெல்லாம் கூட இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டியது அப்படியே போன வருஷத்தில் எம்எஸ்சி பண்ணாதவங்க கூட இந்த வருஷம் எம்எஸ்சி முடித்து எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு இப்போ வந்து நிறைய பேர் வந்து எழுதுவாங்க. இப்போ நிறைய ஸ்டேட்டில் வந்து இந்த செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து அங்கேயுமே வந்து யூஜிசி நெட்டு சிஎஸ்சிஆர் நெட்டு தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து செட் எக்ஸாம் வந்து இந்த மாதிரி ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறதில்ல. ஆனால் இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு வந்து செட் எக்ஸாம் வந்து இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் பாஸ் ஆகி வச்சுருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஓகேங்களா? இது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறது ஓகேங்களா? ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதில் வந்து இது பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எந்தெந்த காலேஜில் வந்து உங்களோட ஃபீல்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷனில் வந்து வேக்கண்ட் இருந்ததுன்னா அங்கே மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடாக இருக்கும் ஓகேங்களா? அங்கே தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அதை தமிழ்நாட்டை தாண்டி வேறு ஸ்டேட்டில் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா? இதுதான் செட் எக்ஸாம். சரி, இந்த எக்ஸாம் நான் எதுக்கு எழுதணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எம்எஸ்சியாக இருந்தீங்கன்னா இப்போ தான் வருது, நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸாம் வந்து எப்போயாவது தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணி ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு தான் இது ஓகேங்களா? அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ எப்படியாவது எக்ஸாம் வந்து யாரும் ஆப்சென்ட் ஆகாமல் எழுதுறதுக்கு பாருங்கள் ஓகேங்களா? நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இப்போ அந்த எக்ஸாம் வந்து லாஸ்ட் இயர் வந்து அக்டோபரோ ஆகஸ்ட்டோ நடக்கிற மாதிரி இருந்தது. அப்போ நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் நிறைய பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ ப்ரிப்பரேஷனே இருக்காது. வெறும் 1 மந்த்து கேப்பில் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்காம உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போய் எழுதுங்க. ஏன்னா உங்களோட சிலபஸ்லேருந்து நீங்கள் படித்தது மட்டும் தான் வரும். எம்எஸ்சி பிஎஸ்சியில் படித்தது மட்டும் தான் வரும். ஸோ அதனால் வந்து எல்லாரும் அட்டன் பண்ண பாருங்கள். பாஸ் ஆகுறோமோ இல்லையோ அட்டன் பண்ணி நமக்கு வர மார்க் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு நான் அப்ளை பண்ண இது வரைக்கும் நிறையா எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 அதுக்கப்புறம் யூஜிசி நெட்டு சிஎஸ்சிஆர் நெட்டு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணியிருக்கேன், அட்டன் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் அட்டனே பண்ண முடியல, 2 வாட்டி வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு. தென் அது இல்லாமல் நான் அப்ளை பண்ண எக்ஸாம்ஸ்லேயே இதுக்கு தான் வந்து அமௌண்ட்டு ஜாஸ்தி. ஒரு ஆள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 2000 ரூபாய் அமௌண்ட் கொடுத்து எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து இந்த 2000 ரூபா வேஸ்ட் ஆகாமல் போய் எல்லோரும் எழுதுங்க ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த எக்ஸாமில் நீங்கள் ஸ்கோர் கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டிஆர்பி எக்ஸாமுக்கும் எலிஜிபிள். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா. ஏன்னா டிஆர்பி எக்ஸாமில் லாஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. செட் எக்ஸாம் ஸ்கோர் கார்டு வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி. ஒருவேளை நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தீங்க டிஆர்பியில் செட் எக்ஸாம் ஸ்கோர் கார்டை அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஓகேங்களா? என்ன டிஆர்பி எக்ஸாமில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த செட் எக்ஸாமோட அப்ளை பண்ணியிருந்த அப்ளிகேஷன் அந்த
அப்ளிகேஷன் வந்து அதில் அப்லோட் பண்ணால் நீங்கள் ஒரு வேளை செட் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணிங்கன்னா டிஆர்பிக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணவங்களும் எப்படியாவது பாஸ் ஆகிடணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.